வெல்கம் டு சாஜித் மூவிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற படம் ஸ்மைல் மேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோ தூங்கி எழுந்திரிக்கிறாரு. கதவை யாரோ தட்டுறாங்க. ஹீரோவோட டாக்டர் தான் வந்திருக்காங்க. ஹீரோவோட ஹெல்த் கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் எல்லா மெமரியும் எரேஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸருங்க. அவருக்கு நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்னால தான் அவரோட ஹெல்த் இப்படி ஆயிருக்கும். கட் பண்ணால் ஹீரோ ஒரு புக் லான்ச் பண்ணுறாரு. அதுக்காக மீடியாவிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. ஹீரோ அவர் பார்த்த கேஸ் பற்றி தான் அந்த புக்கில் எழுதியிருப்பார். மீடியாவில் ஒருத்தர் கேட்குறாரு, ஸ்மைல்மேன் கேஸ் மட்டும் ஏன் ஃபுல்ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹீரோவுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. டாக்டர் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஹீரோவோட ஒர்க் பண்ண ஆஃபீஸர் வெங்கடேஷோட பையன் ஹீரோவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவர் பேர் அரவிந்த். அவரும் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் தாங்க. அரவிந்த் தன்னோட அப்பா எப்படி காணாமல் போனாங்கன்னு ஹீரோ கிட்ட கேட்டுட்ருக்காரு. ஹீரோ எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்புறம் அரவிந்த் ஹீரோவை அவரோட வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு போகிறாரு. ஹீரோ யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு உள்ளே போகிறாருங்க. அப்புறம் ஒரு ரெக்கார்டரில் புக் லான்ச் பண்ண நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறாரு. கட் பண்ணால் அரவிந்த் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்காக சிபிஐ ஆஃபீஸ்க்கு போய் மேலதிகாரியை பார்த்து ஜாயின் பண்ணுறாருங்க. கட் பண்ணால் ஹீரோ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் பேர் குமாஸ்தா. 4 அக்யூஸ்டோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்கிறாரு. அதுக்காக பணமும் கொடுக்குறாரு. அவரும் 4 பேரோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி ஹீரோட்ட தராரு. ஹீரோ அந்த 4 பேர் கூடயும் நல்லா பழக ஆரம்பிக்கிறாருங்க. கட் பண்ணால் அதில் ஒருத்தன் ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கான். அவனை ஒரு வண்டி ஃபாலோ பண்ணுது. அப்புறம் பார்த்தா அந்த ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்த ஆள் பின்னாடி வந்த வண்டியில் கிடக்குறாங்க, கட்டி போட்ட நிலமையில. அவனை யார் கடத்தினாங்கன்னு நமக்கு காட்டலைங்க. அடுத்த நாள் குப்பை எடுக்கிறவங்க குப்பை வண்டியில் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே அந்த ஆள் வாய் கிழிக்கப்பட்ட நிலமையில பொணமாக கிடக்குறாங்க. கேஸ் சிபிஐ ஆஃபீஸருக்கு மாற்றப்படுது. நம்ம அரவிந்த் கிட்ட தான் போகுதுங்க. அரவிந்த் கூட ஒரு 3 ஆஃபீஸர் இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து தான் விசாரிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் லேடி ஆஃபீஸருங்க. ஹீரோ இந்த நியூஸை டிவியில் பார்க்குறாரு. அரவிந்த் கேஸ் எப்படி விசாரிக்கிறதுன்னு மேலதிகாரி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவர் பழைய ஸ்மைல்மேன் கேஸ் டீல் பண்ண யாரையாச்சும் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அரவிந்த் ஹீரோவுக்கு கால் பண்ணி கேஸில் இன்வால்வ் ஆக சொல்கிறாரு. ஹீரோவும் என்னோடய டாக்டர் கிட்ட கேட்கணும்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் டாக்டர் கிட்ட போய் பேசுகிறாரு அரவிந்த். டாக்டர் நோ சொல்கிறாங்க. அரவிந்த் உடனே ஹீரோ கிட்ட புக்கில் ஏன் ஸ்மைல்மேன் கேஸ் மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. ஹீரோவுக்கு மறுபடியும் கை நடுங்குதுங்க. பிபி லோ ஆகுது. ஹீரோ நான் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்புறம் தாங்க நம்ம ஹீரோ 5 வருஷத்துக்கு அப்புறமா சிபிஐ ஆஃபீஸ்க்கு வராரு. கேஸ் பற்றி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹீரோ தனக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை மறந்துடுறாரு. அதனால் அந்த ரெக்கார்டரை கூடவே வச்சுக்கிறாரு. மறந்துட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு. குமாஸ்தா அந்த அக்யூஸ்ட் இறந்ததை பேப்பரில் பார்க்குறாரு. ஹீரோவுக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்குறாரு. ஹீரோ நீங்கள் பயப்படாதீங்க, மற்ற 3 பேரையும் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்புறம் அந்த கேஸ் விசாரிக்க ஹீரோ, அரவிந்த் அப்புறம் இன்னும் 3 ஆஃபீஸர் சேர்ந்துட்டு அந்த பாடி கடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குப்பை தொட்டி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பிச்சைக்காரன் இருக்கான். அவங்ககிட்ட கொலை நடந்த அன்னைக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், ஒருத்தர் மட்டும் வந்தாங்க, அவங்க எனக்கு பிரியாணி கொடுத்தாங்க, ஆனால் அவங்களோட முகம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. 3 ஆஃபீஸரில் ஒருத்தர் அப்போ கில்லர் ஒரு மேல் அப்படின்னு சொல்கிறாரு. அரவிந்தும் ஹீரோவும் தனியாக பேசிக்கிறாங்க. அரவிந்த் சொல்கிறாரு, இது ஒரு காப்பிகட் கில்லர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ இல்லை, இது அதே கில்லர் தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. கட் பண்ணால் ஹீரோ வீட்டுக்கு யாரோ கதவை தட்டுறாங்க, ஜன்னல் எல்லாம் தட்டுறாங்க. ஹீரோ யாருன்னு பார்க்க வெளியே போகிறாரு. அது அந்த குமாஸ்தா தான். வண்டி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹீரோ, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இங்கெல்லாம் வராதீங்க, போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. நீங்கள் கொடுத்த பணம் தான் என் பேத்தி படிப்பு செலவுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் அந்த கொலை செய்யப்பட்ட ஆளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. இந்த கொலை நியூஸில் வைரலாக பரவிட்டு வருது. சிஐடி ஆஃபீஸர் வெங்கடேஷ், அதாவது அரவிந்தோட அப்பா தான் அந்த கில்லரை கொன்னாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு நியூஸில் கேட்டுட்ருக்காங்க. அதே கொலைகாரனா இல்லை இது வேறையான்னு கேட்குறாங்க. கட் பண்ணால் ஒருத்தர் நான் தான் அந்த கொலைகாரன்னு சொல்கிறான். அவனை எல்லோரும் விசாரிக்கிறாங்க. ஹீரோ அவனை பார்த்த உடனே இவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அரவிந்துக்கு ஹீரோ மேலே ஏதோ சந்தேகம் இருக்குது.
குமாஸ்தா அடுத்த அக்யூஸ்டை ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் அந்த அக்யூஸ்டை வேறு ஒரு கார் ஃபாலோ பண்ணுறதா குமாஸ்தா பார்த்துட்ருக்காரு. போய் பார்த்தா 2 காரும் வேறு சைடில் போகுது. சரின்னு வீட்டுக்கு போகலாம்னு போயிடுறாரு. உள்ளே போய் தண்ணி குடிக்கிறாரு. யாரோ கதவை தட்டுறாங்க. ஹீரோவான்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு. நான் இல்லை குமாஸ்தா அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக வீட்டோட பின்னாடி கதவு ஓப்பன் ஆகுதுங்க. அவர் பார்த்துட்டே நிற்கிறாரு. போய் யாருன்னு கேட்குறாரு. ஹீரோ லைனில் தான் இருக்கார். வேகமாக கதவை சாத்திட்டு திரும்பி பார்த்தா உள்ளே ஒருத்தர் நிற்கிறாங்க. யாருன்னு கேட்டால் ஹீரோவோட பேர் சொல்லிவிட்டு குமாஸ்தாவை அடிக்கிறான். ஹீரோ உடனே கார் எடுத்துகிட்டு காப்பாற்றலான்னு போகிறாரு. திடீர்னு எதுக்கோ வந்தோம், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுறாரு. குமாஸ்தாவை காப்பாற்றலான்னு தான் வந்தோம் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறாரு குமாஸ்தாவோட பேரை சொல்லி. ஆனால் அது வேறு வீடுங்க. அப்புறம் கரெக்டாக குமாஸ்தா வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. ஒரு கருப்பு உருவம் நிற்கிது. இது குமாஸ்தா வீடான்னு கேட்குறாரு. ஆனால் அது இல்லைன்னு சொல்லுதுங்க. ஹீரோவும் கிளம்பிடுறாருங்க. அந்த வீடானா அவருக்கு கன்ஃபார்மாக தெரியாதுல்ல. அப்புறம் அந்த வீடு எப்படி இருக்குன்னு ரெக்கார்டரில் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்காரு. அதை கேட்டதுக்கப்புறம் போய் பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளே கொலைகார குமாஸ்தாவை எங்கேயோ கடத்திட்டு போயிட்டான். ஹீரோ அரவிந்துக்கு கால் பண்ணி குமாஸ்தாவை கில்லர் கடத்திட்டான் அப்படின்னு சொல்கிறார். எல்லா செக் போஸ்ட்லேயும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ மட்டும் தனியாக ஒரு இடத்துல செக் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக ஹீரோ இருக்கிற இடத்துல தான் அந்த கொலைகார வண்டியில் வந்துட்டுருக்கான். ஹீரோ நிற்க சொல்கிறாரு. அதுவும் நிற்கிது. கரெக்டாக பாலத்துக்கு கீழே குமாஸ்தாவோட பாடியை ஒரு ஆட்டோக்காரை வந்து போட்டுட்டு போகிறத போலீஸ் பார்த்துட்டு அவனை பிடிக்கிறாங்க. அவன் நான் இல்லைன்னு சொல்கிறான். அது வாக்கி டாக்கி மூலியமா நம்ம ஹீரோவுக்கு கேட்குது. ஹீரோவும் கிராஸ் பண்ணி போன கொலைகாரனோட வண்டியை நிற்க சொல்கிறாரு. ஆனால் அது நிற்காம ஒரு ஸ்மைலி பொம்மையை போட்டுட்டு போயிடுது. ஹீரோ அவனை பிடிக்க சொல்கிறாரு வாக்கி டாக்கி மூலயமா. அப்புறம் அந்த ஆட்டோக்காரனை விசாரிக்கிறாங்க. அவன் நான் இல்லைன்னு ரொம்ப அழுகிறான். அப்புறம் ரோட் சைடில் இருக்கிற எல்லா சிசிடிவிலையும் செக் பண்ணுறாங்க. கொலைகாரன் பாடியை கொண்டு வந்து ஆட்டோவில் போட்டுட்டு போகிறது தெரிய வருது. போட்டுட்டு மிடில் ஃபிங்கரை காட்டிட்டு போகிறாங்க கேமராவை பார்த்துட்டு. கொலைகாரன் வந்து நானே வருவேன் அப்படிங்கிற பாட்டை வந்து கேட்குறத வழக்கமாக வச்சுருக்கான் அப்படிங்கிறது வந்து அந்த ஆட்டோக்காரன் மூலிமா தெரிய வருது. கட் பண்ணால் குமாஸ்தா வீட்டில் அரவிந்தும் போலீஸ் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு செக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அரவிந்த் வந்து குமாஸ்தா பேத்திக்கிட்ட உள்ளுக்குள்ளே போய் ஏதாவது பொருள் புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. கொஞ்சம் பணமும் ஃபைலும் கிடைக்கிது. அது அந்த ஃபாலோ பண்ண 4 பேரோட ஃபைல் தாங்க. அந்த கில்லரால் கொலை செய்யப்பட்டவன் அந்த 4 பேரோட ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி அரவிந்துக்கு தெரிய வருது. அதனால் அரவிந்துக்கு ஹீரோ மேலே டவுட் வருது. அரவிந்த் ஹீரோ கிட்ட போய் ரொம்ப கோபமாக விசாரிக்கிறாரு. ஸ்மைல்மேன் கில்லர் இன்னும் சாகலை அப்படின்னா எங்கள் அப்பா யாரை தான் சார் சுட்டு கொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்போ தான் ஹீரோ உண்மையை சொல்கிறாரு. உங்கள் அப்பா மாதிரி நேர்மையான போலீஸ் இருக்கிறது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமை தான். ஆனால் அப்போ தான் அவங்க அப்பாவோட கடைசி கேஸ் ரொம்ப சிக்கலாக இருந்தது. அதுதான் அந்த ஸ்மைல்மேன் கேஸ். உங்கள் அப்பா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார். பர்சனலாக எனக்கு ஒரு இழப்பு. அதனால் நான் கேஸ்லேருந்து விலகிட்டேன். திடீர்னு உங்கள் அப்பா கொலைகாரனை கொண்டுட்டாருன்னு தெரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த 2 நாளில் என் வீட்டுக்கு ஒரு லேடி வந்தாங்க. என்னோடய வீட்டுக்காரருக்கு பணம் கொடுத்து கேஸில் ஒத்துக்க சொல்லி வெங்கடேஷ் ஐயா தான் சரணடைய சொன்னாருங்க. ஆனால் இப்போ என்னோடய வீட்டுக்காரரை அவரே என்கவுண்டர் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. ஹீரோ உடனே போய் வெங்கடேஷ் கிட்ட நியாயம் கேட்குறாரு. ஆனால் அவர் சரியாக பதில் சொல்லலை. இது தப்புன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவரும் கேட்கல. ஏதேதோ பேசி சமாதானப்படுத்திட்டாரு. அடுத்த நாள் அவரோட ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்துச்சு. அதில் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஆனால் அவர் இப்போ ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருந்தார். என்னென்னு நான் போய் கேட்கும்போது அந்த உண்மையான சைக்கோ கில்லர் தான், அவன் என் நேரில் உடனே பார்க்கணும்னு கூப்பிட்றான் அப்படின்னு சொன்னார். நானும் அவர் கூட போனேன். அங்கே போய் கில்லர் வருவான்னு தேடிட்டு இருந்தான். உங்கள் அப்பா என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. நான் என்னோடய தற்காப்புக்காக சண்டை போடும்போது உங்கள் அப்பாவை ஷூட் பண்ணி அப்புறம் அந்த கில்லர் ஜீப்பில் போகிறத பார்த்தேன். அவனை துரத்திட்டு போகும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அப்பாவோட பாடி கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இதெல்லாம் கேட்டு அரவிந்த் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். கொலைக்காரன் மறுபடியும் காண்டாக்ட் பண்ணானா அப்படின்னு சொல்லி அரவிந்த் கேட்குறாரு. இல்லை, ஆனால் இப்போ நடக்கிற கொலையெல்லாம் பண்ணுறது அவனே தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு.
அரவிந்த் கோவமாக எங்கள் அப்பாவை நீங்கள் கொன்னுட்டீங்க, அவர் மேலே தப்பு இருக்கிறதுனால உங்களை நான் சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கட் பண்ணால் அரவிந்த் அவரோட டீமில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த லேடி ஆஃபீஸர் கேட்குறாங்க, ஹீரோ எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அரவிந்த் சொல்கிறாரு, நாம் அவரோட பாஸ்ட் லைஃப் பற்றி தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மைல்மேன் கில்லரால் கொலை செய்யப்பட்ட எல்லாரோட ரிலேட்டிவ் கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தை ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த சித்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட குழந்தைங்க. அரவிந்த் சிபிஐ மேலதிகாரிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோ இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. பழைய கேஸை கிளறாதான்னு சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு மேலதிகாரி கேட்குறாரு. இது வேறு கில்லர் கிடையாது சார், அதே கில்லர் தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு அரவிந்த். அதுக்கப்புறம் மேலதிகாரி ஹீரோவை கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணிவிட்டு ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஹீரோவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோ அந்த லேடி ஆஃபீஸருக்கு கால் பண்ணி, நான் ஸ்கேன் எடுக்கெல்லாம் போகணும், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகணும், எனக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் ஹீரோ கொலைகாரனை அடுத்த கொலையை பண்ண வைக்கணும், அவன் கொலை பண்ண போகிற ஆளை நானே அவனுக்கு தெரியாமல் காட்டணும்னு சொல்லி ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போகிறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ப்ரெஸ்லேருந்து எல்லாரையும் வர வச்சு பேட்டி கொடுக்குறாரு. இந்த ஸ்மைல்மேன் கேஸில் இருக்கிற கொலைகாரன் ஒரு காப்பிகேட் கில்லர் தான். இவன் பழைய கில்லர் கிடையாது, பழைய கில்லரை வெங்கடேஷ் அப்போவே என்கவுண்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் அஃபிஷியலாக டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன், கண்டிப்பாக இந்த கில்லரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை மேலதிகாரி டிவியில் பார்க்குறாரு. என்ன இவன் எதுக்கு இப்படி பேட்டி கொடுக்குறான்னு நினைக்கிறாரு. லேடி ஆஃபீஸர் ஹீரோ வீட்டுக்கு சார் ஸ்கேன் பண்ண பர்மிஷன் கொடுத்தா ஏன் இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டு தான், எனக்கும் அந்த கொலைகாரனுக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த கொலைகாரன் என் கூட யாரெலாம் பழகிறாங்களோ அவங்கள தான் கொலை பண்ணுறான். குமாஸ்தா மூலமாக 4 கெட்டவங்களை பலியாட கொடுத்து அவனை கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சேன். ஒவ்வொரு தடவை அவன் கொலை பண்ணும்போதும் ஒரு புது தகவல் கிடைக்கும். அதனால் இந்த தடவை ரிஸ்காக இருந்தாலும் ஒருத்தரை டார்கெட்டாக அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறாரு. லேடி ஆஃபீஸர் யாருன்னு கேட்குறாங்க. அரவிந்த்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் அரவிந்த் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த சித்ராவை பற்றி விசாரிக்கிறதுக்காக அந்த பொண்ணு நர்ஸாக வேலை பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிக்கிறாரு. அப்போ தான் அந்த பொண்ணு பிரபுன்னு ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. பிரபு மார்ச்சரியில் வேலை பார்க்குறாரு. அரவிந்த் பிரபுவை பார்க்கறதுக்காக மார்ச்சரிக்கு போகிறாரு. இந்த பக்கம் ஹீரோவும் லேடி ஆஃபீஸரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வெங்கடேஷ் இந்த கேஸை பொய்யா க்ளோஸ் பண்ணதை பற்றி சொல்கிறாரு. இந்த உண்மையை எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக அரவிந்தை அந்த கில்லர் கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் அரவிந்த் மார்ச்சரிக்குள்ளே போகிறாரு. நானே வருவேன் பாட்டு ஓடிட்டுருக்கு. ஆனால் அது அரவிந்த் கவனிக்கலைங்க. நேராக நடந்து போய் ஒரு பாடியோட ஃபேஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறாரு. அதுக்குள்ளே யார் அப்படின்னு ஒரு சவுண்டு. பிரபு யாருன்னு அரவிந்த் கேட்குறாரு. நான் தான், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பிரபு. நான் சித்ரா பற்றி விசாரிக்கிறதுக்காக சிபிஐலேருந்து வந்திருக்கேன். சித்ராவுக்கும் உனக்கும் என்ன பழக்கம், எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அரவிந்த். பிரபு சொல்கிறாரு, நான் அவளுக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் படாமல் பேசுகிறாருங்க. அதனால் அரவிந்துக்கு கொஞ்சம் டவுட் வருது. அப்புறம் சித்ரா பற்றி என்ன ஏதாவது சின்ன தகவல் கிடைச்சாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் அந்த பாடியோட ஃபேஸை பிரபு ஓப்பன் பண்ணி பார்க்குறாருங்க. அப்போ தான் தெரியுது இவர் தான் அந்த கில்லர்னு. அதுவும் அந்த பாடி அதே மாதிரி வாய் கிழிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் ஹீரோவும் லேடி ஆஃபீஸரும் பேசிகிட்ருக்காங்க இல்லையா, அதில் அந்த லேடி ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இப்போவே இந்த விஷயத்தை பற்றி டிபார்ட்மெண்ட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வேணாம், அது அந்த கொலைகாரனுக்கு அலர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. லேடி ஆஃபீஸர் கேட்குறாங்க, அப்படின்னா அரவிந்த் உயிருக்கு ஆபத்தாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அரவிந்த் உயிருக்கு ஒன்றும் ஆகாது, நாளைக்கு அரவிந்துக்கு என்கேஜ்மெண்ட், அந்த கொலைகாரன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. எனக்கு ஹவுஸ் அரெஸ்ட்லேருந்து விடுதலை வேணும், அப்போ தான் அந்த கில்லரை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. அப்புறம் ஹீரோ எல்லா ஃபைலும் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்க்குறாரு. அந்த பொண்ணை தான் கில்லர் அடுத்து கொலை பண்ண போகிறான்னு ஹீரோவுக்கு தெரியுது. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, வெங்கடேஷ் தப்பான ஒருத்தரை கில்லர்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணார் இல்லையா, அவனோட. ஹீரோ உடனே அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வேகமாக போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணு வேலை முடிஞ்சு இருட்டில் தனியாக நடந்து வந்துட்டுருக்கா. அங்கே இருக்கிற தெரு லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது.
அப்புறம் ஒரு டெம்போ பக்கத்தில் ஒரு மர்ம நபர் நிற்கிற மாதிரி தெரியுது. பயந்துக்கிட்டே அந்த நபரை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கா. அப்புறம் லைட்டெல்லாம் கரெக்டாக எரிய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு அந்த நபர் போயிட்டானா அப்படின்னு திரும்பி பார்க்குறா. ஆனால் அந்த ஆள் இன்னும் போகலை. அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ வேகமாக வந்து அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு வந்துட்டுருக்காரு. கரெக்டாக பக்கத்தில் வராரு. அந்த கில்லர் வண்டியை வச்சு அந்த பொண்ணை இடிச்சிடுறான். ஹீரோனால் காரை டோரை ஓப்பன் பண்ண முடியல. அந்த கில்லரோட வண்டி தான் இடைஞ்சலாக நின்றுட்டுருக்கு. அப்போ தான் அந்த கில்லர் அவனோட உண்மையான முகத்தை ஹீரோவுக்கு காட்டிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறான். அப்புறம் அந்த பொண்ணை கொன்று வாய் கிழிக்கப்பட்டு அதே மாதிரி அரவிந்தோட வீட்டில் கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. கட் பண்ணால் ஹீரோ அவரோட வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. ரெக்கார்டரை ஆன் பண்ணி வைக்கிறாரு. அந்த கில்லர் கரெக்டாக ஹீரோவோட வீட்டுக்கு வரான். ஹீரோ திரும்பி பார்த்தா கில்லர் அங்கே தான் நிற்கிறான். சுற்றி எல்லா ரூமெல்லாம் பார்க்குறான். ஃபுல்லாக இந்த கில்லர் பற்றி விசாரித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. பரவாயில்லையே, என்னை பற்றி இவ்வளோ விஷயத்த கலெக்ட் பண்ணியிருக்க, என்ன உள்ளே அனுப்ப நீ இவ்வளோ பண்ணுறியே, உன்னை உள்ளே அனுப்ப நான் ஏதாவது பண்ணேனா அப்படின்னு கேட்குறான். ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஒன்றும் புரியலையா, வெங்கடேஷை நீ கொலை பண்ணதை நான் யார்கிட்டையாவது சொல்லியிருப்பேனா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாடியை அந்த கில்லர் தான் மறைச்சி வச்சுருக்குறாங்க. அப்புறம் பேசிகிட்டே கத்தி எடுக்கிறான். எடுத்துகிட்டு நான் போட்ட உயிர் பிச்சையை நானே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். 2 பேருக்கும் சண்டை வருது. ஒரு கட்டத்தில் ஹீரோ கில்லரை பலமாக தாக்கி லாக் பண்ணிடுறாரு. அப்போ பார்த்து அந்த கில்லர் சொல்கிறான், நான் யார், எப்படி உன் கூட சம்மந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ சைலண்ட் ஆகிடுறாரு. கில்லர் சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு 2 வாழ்க்கை இருந்தது. கோபம், அழுகை, சிரிப்பு, இது எல்லாம் என்னோடய வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. சில பேர் என் கூட நல்லா பழகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் என்னை பார்த்தா கூட சிரிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் கடைசியாக ஒரு முறை சிரிக்க வைக்கணும்னு நினச்சி தான் நான் ஒவ்வொருத்தரையாக கொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்ச இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன். என்னை பார்க்க கூட பிடிக்காதவங்க கூட எனக்கு பிடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. ஆனால் இந்த வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி எங்கேருந்து வந்தான்னு தெரியல. யார் என்கிட்ட உட்காந்து சாப்பிடக்கூட மாட்டாங்க. என்கிட்ட உட்காந்து சாப்பிடுவா. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணை நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். அந்த பொண்ணு பேர் சித்ரா. அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. எல்லாம் நம்மளுக்கு விஷுவலாக காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. ஹஸ்பண்ட் இல்லை, இறந்துட்டார். அப்புறம் ஒரு நாள் பிரபு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். சித்ரா என்னோடய பொண்ணுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சித்ராவோட பொண்ணுக்கிட்ட நல்லா பழக ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னவோ நம்ம ஹீரோவை தான் பிடிச்சிருக்குதுங்க. சித்ரா வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஹீரோவோட வீடும் இருக்குது. அந்த சின்ன பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ கூடவே இருக்கிறது, ஹீரோ கூடவே விளையாடுறது, நைட் தூங்குற வரைக்கும் அவர் கூடவே இருக்கிறதுன்னு எப்பவும் ஹீரோ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறா அந்த சின்ன பொண்ணு. இதெல்லாம் பார்க்குற பிரபுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என் பொண்ணுக்கு கொஞ்சம் டைம் கொடு உன்னை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி சித்ரா பிரபுவை சமாதானப்படுத்துகிறா. அப்புறம் ஒரு நாள் சித்ரா தன்னோட பொண்ணுக்கிட்ட இந்த அங்கிளை நம்ம கூடவே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் அந்த சின்ன பொண்ணு. அப்புறம் ஹீரோக்கிட்ட போயும் கேட்குறா, எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற பிரபு ரொம்ப கோவப்படுறாரு. கட் பண்ணால் பிரபுவை ஏதோ சந்தேக கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. பிரபு கூட இன்னும் சில பேர் இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ தான் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்புறம் அந்த பிரபு அந்த சின்ன பொண்ணு தனியாக இருக்கிற டைம் பார்த்து வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கிட்ட நல்ல விதமாக பேசி மனசை மாற்றலான்னு நினைக்கிறான். ஆனால் எவ்வளோ பேசியும் அந்த பொண்ணு எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மாவும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறா. பிரபு என்ன தான் பாசமாக பேச ட்ரை பண்ணாலும் உண்மையான முகம் அப்பப்போ வெளியே வருதுங்க. அப்பப்போ கோவப்படுறா. அதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு ரொம்ப பயப்படுறா. அப்புறம் ரொம்ப கெஞ்சி பார்க்குறான். காலில் கூட விடுறாங்க. அந்த பொண்ணு பயந்து கதவை திறந்து வெளியே ஓடிடுறா. பிரபு துரத்திட்டே போகிறான். அந்த பொண்ணு என்னை விட்டுருங்க, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழறா. கரெக்டாக ஹீரோ வண்டியில் வராரு. அந்த பொண்ணு ஹீரோவை கூப்பிடுறா. பிரபு வாயை பொத்திடுறான்.
ஹீரோ யாரோ கூப்பிட்டாங்கன்னு திரும்பி பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போகிறாரு. இப்போ வரைக்கும் வாயை பொத்தியே வச்சதுனால அந்த பொண்ணு இறந்தே போயிடுறாங்க. அப்புறம் பிரபு இதுவும் நல்லது தான், சித்ரா எனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அந்த பொண்ணையும் அதே மாதிரி வாய் கிழிக்கப்பட்டு ஒரு இடத்துல தூக்கி வீசிப்படுறான். தான் பொண்ணு இறந்த துக்கம் தாங்காமல் சித்ராவும் சூசைட் அட்டன் பண்ணி இறந்தே போயிடுறாங்க. இதெல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்கிறான். 2 பேருக்கும் சண்டை வருது. அரவிந்தும் அந்த லேடி ஆஃபீஸரும் ஹீரோவை தான் அடுத்த கொல்ல போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு வேகமாக போகிறாங்க. திடீர்னு ஹீரோவுக்கு தலை சுற்ற ஆரம்பிக்குது. கரெக்டாக அரவிந்த் வர வண்டி சத்தம் கேட்டு கில்லர் ஜன்னலில் குதித்து ஓடுறான். அரவிந்தும் அவனை துரத்திட்டே போகிறாரு. ஹீரோவை ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. ஹீரோ கண்முழிச்சு பார்த்தா எல்லாத்தையும் மறந்துடுறாருங்க. அப்புறம் ரெக்கார்டரை போட்டு கேட்டுட்டு அவனை தேடிட்டு போகிறாரு. போய் பயங்கரமாக 2 பேருக்கும் சண்டை வருது. ஹீரோவுக்கு அடிக்கடி மயக்கம் வரதுனால அவரால் முடியலைங்க சண்டை போட. அதை யூஸ் பண்ணி அடிக்கிறான். ஹீரோ எதுக்கு அவனை அடிக்கிறோம்னே மறக்கிறாரு. கரெக்டாக பக்கத்தில் ஒரு ஸ்மைல்மேன் பேட்டர்னில் கொலை செய்யப்பட்ட ஒருத்தர் பாடி கிடக்குது. அதை பார்த்த உடனே ஞாபகம் வந்து அடிக்க ட்ரை பண்ணி ஒரு கட்டத்தில் அந்த கில்லரை கொன்னே போட்டுடுறாருங்க. கட் பண்ணால் அரவிந்த் அவங்க அப்பா பண்ண தப்பை மீடியாவில் சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. ஹீரோ கடைசியாக எல்லாத்தையும் மறந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஹோமில் இருக்காருங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. வேறு எந்த படத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.